வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு கேக் பண்ண தெரியுமா? கேக் தானே, பண்ணிட்டா போச்சு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஈஸியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். மைதா மாவு, ஜீனி, முட்டை, பூஸ்ட்டு, பேக்கிங் சோடா, ஆயில், உப்பு. நாகா பப்ளி மைதாவில் 1 கப் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதே கப்பில் 3/4 பாகத்துக்கு ஜீனி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட கொக்கோ பவுட்ரு இருந்தால் கொக்கோ பவுட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள்கிட்ட கொக்கோ பவுட்ரு இல்லை, ஸோ நாங்கள் பூஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பூஸ்ட் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். One pinch of salt and 1 pinch of baking powder. மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 எக் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா 4 எக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு கேக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இந்த பேட்டரை வந்து நம்ம கண்ணா பின்னான்லாம் கிண்டாமல் அழகாக சாஃப்டாக ஜென்டிலாக கிண்டணும். சில பேர் எக்குதப்பா எப்படி வேணுமோ கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் சாஃப்டாக ஒரே சர்க்குலர் கிளாக் வைஸ் இல்லாட்டி ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மோஷன்லேயே தான் நம்ம கிளறணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதோட எக் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. நம்ம இப்போ மைக்ரோ ஓவனில் கேக் செய்ய போகிறது கிடையாது, தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு சட்டி எடுத்து அந்த சட்டியில் பட்டர், வீட்டில் செஞ்ச பட்டர் தான் இது, அன்சால்டட் பட்டர். ஃபுல்லாக அந்த சட்டியில் ஓரத்தில் எல்லா இடத்துலையுமே நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கிடையில் அந்த பேட்டரில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணி தம் போகிறதுக்காக உள்ள தோசைக்கல் வச்சு அது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி நல்லா உப்பி வந்துருந்துச்சு. தட்டி வச்சாலே செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சாஃப்டான டெக்ஸ்சரில் வரும் அப்படின்ட்டு. நான் ஜஸ்ட்டு சும்மா செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம், சாஃப்டாக இருந்தால் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், இல்லைனா விட்டுருவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இது நல்லா சாஃப்டாக வந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அஸ்.